Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.3ல 7th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டியூஸ்டேன்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டியூஸ்டேல இருந்து இப்போ இந்த டியூஸ்டேல இருந்து 45 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு பர்சனோட அங்கிள் வந்து அவங்கள வந்து மீட் பண்ண வர போறாங்க. அப்பனா அந்த அங்கிள் வந்து எந்த டேல வந்து அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து டியூஸ்டேங்கிறத நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா ஜீரோங்கிறதுலேருந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஜீரோங்கிறது சண்டே, ஒன்றுங்கிறது மண்டே, அடுத்து டூங்கிறது டியூஸ்டே, அடுத்து த்ரீங்கிறது வெனஸ்டே, அடுத்தது ஃபோருங்கிறது தேர்ஸ்டே, அடுத்து ஃபைவ்ங்கிறது ஃப்ரைடே, சிக்ஸுங்கிறது சாட்டர்டேங்கிற ஒரு கோட் வேர்ட் மாதிரி நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா 45 டேஸுக்கு அப்புறம் தான் அவங்க அங்கிள் வந்து வரப்போகிறாங்க. அதனால இந்த 45 இஸ் கான்கரண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்து அவர் என்னைக்கு வரப்போகிறாரு, அதாவது எந்த டேல வரப்போகிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது mod 7. இங்கே ஏன் mod 7 எழுதுகிறோன்னு பார்த்தோம்னா ஒரு வீக்கில் மொத்தம் எத்தனை டேஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா 7 டேஸ் வந்து இருக்கும். அப்படின்னா இங்கே 6 தானே இருக்கீங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது 0ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எத்தனை டேஸ்ன்னுட்டு கவுண்ட் பண்ணோம்னா மொத்தம் 7 டேஸ் வந்து இருக்கும். அதனால தான் mod 7ன்னுட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா -6 ஆகும். அப்படின்னா 45 - x இஸ் கான்கரண்ட் டு 0 mod 7ன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா 45 - x இந்த கான்கரண்ட்டை நான் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாடை வந்து ரிமூவ் பண்ணோம்னா நான் அதோட ஒரு இன்டீஜர் என்னங்கிற இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 7 × n கிடச்சிருக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு அந்த நம்பர் எனக்கு 7ஆல் டிவைட் ஆகணும். அதாவது இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து கன்சிடர் பண்ணேன்னா 44, அதாவது 45 - 1 வந்து 44. அப்படின்னா இந்த 44ங்கிறது 7 டேபிளில் வருமானு பார்த்தோம்னா வராது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா 45 - 2ங்கிறது 43. 43ங்கிறது 7 டேபிளில் வருமானு கேட்டோம்னா வராது. அடுத்து நான் எக்ஸுக்கு பதிலாக 3 கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா 45 - 3 வந்து 42. 42ங்கிறது 7 டேபிளில் வருமானு பார்த்தோம்னா 7 டேபிளில் வரும். அப்படின்னா 45 - 3 இஸ் ஈக்குவல் டு 7n. அப்படின்னா 45 - 3யோட வேல்யூ 42 இஸ் ஈக்குவல் டு 7n கிடச்சிருக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எக்ஸோட வேல்யூவை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க எந்த நாளில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டியூஸ்டேயில் வந்து இருக்காங்க. அந்த டியூஸ்டேலேருந்து 3 நாள் வந்து பார்க்கணும். அதாவது டியூஸ்டே வந்து இங்கே இருக்குன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்படின்னா அவங்க அங்கிள் வந்து மீட் பண்ண போகிற டே வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரைடேங்கிறத நம்மளை கண்டுபிடிச்சிக்க சொன்னாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.